தமிழக விவசாயிகள் பிரச்சினைகள் குறித்து டெல்லியில் விவசாய சங்கங்கள் நடத்தி வரும் போராட்டங்கள் குறித்தும் மாநில வேளாண் அமைச்சர் துரைக்கண்ணுவுடன் நமது செய்தியாளர் ஆனந்தன் நடத்திய உரையாடலை தற்போது காணலாம். தற்போது விவசாயிகள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இந்த போராட்டத்தினுடைய முடிவு கொண்டு வருவது தமிழக சார்பாக என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க, அவங்களுடைய போராட்டம் நியாயமானது, மத்திய அரசு நிதி பெறுவதற்கான என்னென்ன முயற்சிகளை தமிழக அரசு ஈடுபட்டு வருகிறது? தமிழக விவசாயிகளுடைய வறட்சியை போக்குவதற்கு, அவர்களுடைய பிரச்சனை தீர்ப்பதற்கு நம்முடைய தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் அனைத்து விவசாயிகளுக்கும் நிவாரணம் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதோடு மட்டுமில்லாமல் தமிழக நலனை கருதி, விவசாயிகளுடைய நலனை கருதி 39,565 கோடி நிதி நம் மத்திய அரசிடம் கேட்டோம். ஆனால் மத்திய அரசு வழங்கியதோ 1,748.28 கோடி தான் வழங்கியிருக்கிறது. இது போதுமானதாக இல்லை. இப்ப சமீபத்தில் கொடுத்திருக்கக்கூடிய நிதி, இது போதுமான நிதினு சொல்றீங்க. மீண்டும் அவங்களோட கோரிக்கை போதுமான நிதி இல்லைன்னு சொல்றீங்க. மீண்டும் அவங்களோட கோரிக்கை வைக்கிறது வாய்ப்பு இருக்கா? நீங்க உங்க விவசாயத்துறை அமைச்சர் சார்பா நீங்க நேரில் சந்திக்க வாய்ப்பு இருக்கா? மேலும் கூடுதல் நிதி கேட்பதற்கும் மத்திய அரசை வலியுறுத்துவதற்கும் நம்முடைய மாண்புமிகு முதல்வர்கள் நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள். தமிழக அரசு மீது ஒரு நம்பிக்கையற்ற செயல்கள் தான் டெல்லியில போராடி வருவது எதிர்க்கட்சி தொடர்ந்து வலியுறுத்தி வர்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? டெல்லியிலே போராடுவது தமிழகத்தை பற்றி அவர்கள் இல்லை. மத்திய அரசிடம் சில கோரிக்கைகளை வைக்கிறார்கள். தமிழகத்தில் அளித்த நிவாரணத் தொகை, தமிழகத்தில் மேற்கொண்ட நடவடிக்கைகள், மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தமிழக விவசாயிகளுக்கு அளித்திருக்க உதவிகள் அனைத்தும் போதுமானமாக இருக்கிறது என்று அனைத்து விவசாய சங்கங்களும் முதல்வரையும் புரட்சித் தலைவி அம்மாவுடைய அரசும் பாராட்டியிருக்கிறது.